ஹாய் விவாஸ். இன்றைக்கி பாருங்கள், நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டலை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். 1 டம்ளர் சுண்டல் எடுத்துருக்கேன் பாருங்கள், போட்டிருக்கேன். இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் போகிறேன், கேளுங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே வாங்க. அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். அப்படி எங்கள் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன், சரிங்களா? பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி எடுத்துட்டேன், உள்ளே ஊற்றிட்டேன்னா பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மறுபடியும் இன்னொரு டம்ளர் உள்ளே ஆட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நல்லா கலக்கி என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், சரிங்களா? இது ஃபஸ்ட் டே மார்னிங். இதுவே அதே ஃபஸ்ட்டு டே ஈவினிங் சாயங்காலம் மறுபடியும் எடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், நல்லா கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றியாச்சு. மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி ஏன் கழுவுறோன்னா, இந்த டஸ்டெல்லாம் போகிறதுக்காக நல்லா பிசைஞ்சு கழுவுனோம்னா அந்த அழுக்கெல்லாம் போகும். அதுக்காக தான் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் நல்லா பிடிச்சி வடிகட்டிக்கோங்க, கை வச்சு வடிகட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். மறுபடியும் நல்லா பிளேட்டு வச்சு கூட வடிகட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. இதுவும் ஈவினிங் பண்ணி முடித்து பாருங்கள், ஒரு தட்டு வச்சாச்சு. அதே செகண்ட் டே பாருங்கள், நெக்ஸ்ட் நாள் கொஞ்சம் லைட்டாக குட்டி குட்டியாக முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். மார்னிங் எடுத்து பார்த்ததுக்கு பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக. அப்போ தான் ஃபஸ்ட்டு செகண்ட் டே வந்திருக்கு, சரிங்களா? பாருங்கள், நல்லா இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், எடுத்து ஓனா காட்டினேன். அவ்வளோதான், மூடி வச்சாச்சு. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த அன்றைக்கி செகண்ட் டே பார்த்திங்கன்னா மறுபடியும் பார்த்தேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா பாருங்கள், கொஞ்சம் கூட முளைச்சிருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மார்னிங்க்கும் ஈவினிங்க்கும் வந்துருச்சு. மறுபடியும் தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். தேட்டை பாருங்கள், வாவ் சூப்பர், அவ்வளோக்கா காடு மாதிரி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். அப்புறமா இந்த முளைச்சி வந்த சுண்டலை நல்லா உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு சுண்டலை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா மட்டன் குழம்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புல நல்ல சத்து சேரும். இதில் கார்போஹைட்ரேட்டு, நார் சத்து நிறைய இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்லாம், நோயின்றி வாழலாம். தேங்க்யூ வாஸ்.